டாஸ்மாக் வழக்கு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் அமர்வு அறிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? இதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமங்கள் வழங்கியது போன்றவற்றில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டிருந்தது. அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு எதிராக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் இந்த சோதனை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமாக இருப்பது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், அரசு அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிடக் கோரியும் இந்த மனுவில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்திருந்தது. அத்துடன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதிகள் இருவரும் அறிவித்தனர். இதையடுத்து இந்த வழக்கு மாற்று அமர்வான நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.